வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த மந்த் எண்ட்ல ஆகஸ்ட் 28 மலையாளத்தையும் ஆகஸ்ட் 29 தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிருக்க ட்ரெண்டிங்கான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா, ஹாலிவுட்ஸ்ல இருக்குதாமா, இந்தியன் சினிமாலே வித்தியாசமான ஒரு படமா இருக்கா, அப்படி இருக்குதா அப்படின்றத நான் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல அந்த படத்தோட பேரை எடுத்துட்டீங்கன்னா, டாமினிக் அருணின் லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தோட கதாநாயகி வந்து கல்யாணி பிரியதர்ஷனன் நடிச்சிருந்தாங்க. கதாநாயகனா நஸ்ரீன் வந்து நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துட்டிங்கன்னா, நஸ்ரீன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல கல்யாணி பிரியதர்ஷனன் வராங்க. ஆக்சிடென்டலாக இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் செகண்ட் மீட்ல இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அவங்களும் வராங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணி பிரியதர்ஷினி மேலே ஒரு சந்தேகம் வருது நம்ம நஸ்ரீனுக்கு. இதுக்கப்புறம் அவங்க யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்றதான் இந்த படத்தோடைய என்டையர் ஸ்டோரி. இந்த படத்தோட மேக்கிங்காகவே நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்துல மெயினான விஷயமே சினிமோட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் எதுவுமே லைட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ரோட்டுக்கு நடந்து போகிறோம் அப்படின்னா என்ன இருக்குமோ அதை தான் இந்த படத்தில் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் நடந்து போகுது, அந்த இடத்துல மெயின் சோர்ஸாக ஸ்ட்ரீட் லைட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக ஆட்டோ பின்னாடி ஃபாலோ பண்ணுது, ஆட்டோவில் டிஸ்கோ லைட் இருக்குது. இவ்வளோதான் இந்த ஒரு சீனு. அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா, இன்னொரு விதமான ஒரு சீன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சீன் எந்த இடத்துல முடியுதோ அடுத்த சீன் அந்த இடத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு லைட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த சீன் வந்து அந்த கண்ணாடியில் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வேற ஒரு சீன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மெயினாக இன்னொன்று பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் என்னதான் படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு எங்கேஜாக ஒரு இடத்துல கூட போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக கொண்டு போனதுனால தான் நம்மளுக்கு வந்து எங்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயமா வந்து நம்மளுக்கு இருக்குது. படத்தில் வந்து கல்யாண் பிரியதர்ஷினி, ஸோ அவங்களுடைய கதாபாத்திரம் வந்துட்டு ரொம்பவே நீட்டாக வந்து எழுதியிருந்தாங்க. தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை கல்யாணி ரொம்பவே வந்து பண்ணியிருந்தாங்க. அது போக எடுத்துட்டிங்கன்னா நஸ்ரீன் அண்ட் மெயினாக வந்துட்டு சாண்டி, அவருடைய கேரக்டர் வந்துட்டு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு கேரக்டராக வந்து இருந்தது. லியோ படத்தெல்லாம் சின்ன போர்ஷன் மட்டும் தான் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. பட் இதில் வந்துட்டு அவருக்கு எக்ஸ்ட்ராவா தேவையான போர்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் செகண்ட் ஆஃப்ல தான் படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு நம்ம அவங்களை வந்து ரிவீல் பண்ணணும், அவங்க என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம், எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயிலிங்காக அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. அண்ட் படத்தோடைய கேமியோவா நடிச்ச 2 பர்சன் நடிச்சிருக்காங்க. அது யாரு அப்படின்றத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஆஃப் எண்டிங் படம் முடியுது, அந்த இடத்துல வந்துட்டு சாப்டர் 2க்கான ஒரு லீடு வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி தாங்க இருந்துக்கு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்தியன் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே பக்காவாக இருக்குது.